வணக்கம். மார்ச் 26ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் ஏப்ரல் 3ஆம் தேதி துவங்கி 5ஆம் தேதி முடிவடையுது. ஏப்ரல் 5ஆம் தேதி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறித்தான முடிவை வெளியிடுவாங்க. மணி கண்ட்ரோல் கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க. சில வல்லுநர்களிடையே அவங்க எதிர்பார்ப்பது இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் செய்யாமல் ஆர்பிஐ அப்படியே விட்டுருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஐடி கான்ஸ் இ சொல்யூஷன்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. HCL டெக்னாலஜிஸுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. மாஸ்டர் சர்வீஸ் அக்ரிமெண்ட், ஸ்டாஃபிங் சர்வீஸ் வழங்குவதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐடி கான்ஸ் இ சொல்யூஷன்ஸ். HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி மற்றும் ICICI புடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க? வீக்கெண்டில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. IRDA இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க வந்து சரண்டர் வேல்யூ குறித்தான முடிவு எடுத்திருக்காங்க. டிசம்பர் மாதத்தில் ஒரு டிராஃப்டை வெளியிட்டிருந்தாங்க சரண்டர் வேல்யூ குறித்து. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதிகமாக இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வந்து ஆட்கள் சரண்டர் பண்ணும்போது, பாலிசியை சரண்டர் பண்ணும்போது வேல்யூ அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டிராஃப்டில் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க வெளியிட்டிருக்கிறதுல வந்து அதில் மாற்றம் வந்திருக்கு. முன்ன என்ன இருந்ததோ அதை காட்டிலும் கொஞ்சம் தான் உயர்த்தி இருக்கிறாங்க போல தெரியுது. அது எல்லாமே வந்து இந்த கம்பெனிகளுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. டிசம்பர் மாதத்தில் அவங்க வெளியிட்டிருந்த டிராஃப்டில் வந்து 75% 100% பிரீமியம் கட்டியிருக்கிறதுல 75% 100% அவங்க சரண்டர் வேலையாக திரும்பி கொடுக்க வேண்டும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க அமல்படுத்த போகிறது அது இல்லை, அதை காட்டிலும் குறைவானதுன்ற அப்டேட். அதுதான் காரணமாக சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். HDFC லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் ICICI புடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. HDFC லைஃப் இன்சூரன்ஸ்க்கு கோட்டக் என்ன சொல்லியிருக்காங்க? பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த முடிவுக்கு பிறகு தான், இந்த IRDA முடிவுக்கு பிறகு தான் அவங்க ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 800 ரூபாய் ஒரு ஷேருக்கு. MBL இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியிருக்கு. உத்தராகண்ட் அரசுக்கு எதிராக இருந்த வழக்கு கம்பெனிக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. அரசு இப்போ 17.24 கோடி ரூபாய் கம்பெனிக்கு கொடுக்கணுன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. MBL இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். டாக்டர் லால் பேத்லாப்ஸ் குறித்து CNBC TV 18 கிடைத்த ஒரு தகவல். டபுள் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் அவங்களுடைய ரேட்டிங்கை. செல்லிருந்து இப்போ ஆட் ரேட்டிங்காக உயர்த்தி இருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட்லையும் உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொல்லியிருந்தது 1975 ரூபாய், இப்போ 2360 உயர்த்தி இருக்கிறாங்க கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் டாக்டர் லால் பேத்லாப்ஸுடைய ஷேர்ஸ்க்கு. வோடஃபோன் ஐடியா குறித்து CNBC TV 18 கிடைத்த ஒரு தகவல். UBS அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க ரேட்டிங்கை. செல் ரேட்டிங்லேருந்து நியூட்ரலாக உயர்த்தி இருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட்லையும் அதிகரிச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 11.5, இப்போ 13.1 ரூபாயாக உயர்த்தி இருக்கிறாங்க. SKM எக் ப்ராடக்ட்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு டாக்ஸ் நோட்டீஸ் கிடைச்சிருக்கு. 2 கோடி ரூபாய் டாக்ஸ் கட்டணுன்ற நோட்டீஸ் கிடைச்சிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க SKM எக் ப்ராடக்ட்ஸ். AAA டெக்னாலஜிஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் சர்வீசஸ் கிட்ட இருந்து ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய மதிப்போ கால அளவோ கம்பெனி வெளியிடல. சவிதா ஆயில் டெக்னாலஜிஸில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வாங்கியிருந்தாங்கன்ற தகவல் நம்ம வீக்கெண்டில் பார்த்துருந்தோம். இப்போ என்ன அப்டேட் கம்பெனி தரப்புலேருந்து? கம்பெனியுடைய ப்ரொமோட்டரான கௌதம் மேரா ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாரு. மார்ச் 22ஆம் தேதி ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 62.7%லேருந்து 59.7% குறைச்சிருக்கிறாங்க. சுந்தரம் கிளேட்டன் தரப்புல அப்டேட் இருக்கு. டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 5 ரூபாய் 15 பைசா. ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 4. சுந்தரம் ஃபாஸ்னர்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க கம்பெனி மீது 50,000 ரூபாய். IIFL ஃபினான்ஸ் மற்றும் JM ஃபினான்ஷியல் குறித்து நம்ம வீக்கெண்டில் ஒரு செய்தி பார்த்துருந்தோம். RBI ஆடிட் நடத்திருக்கிறாங்க ஏப்ரல் மாதத்துலன்னு. இன்னைக்கு CNBC TV 18 கிடைத்ததால் அது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 5% 2 கம்பெனிகளுடைய ஷேர் பிரைஸும் வீழ்ச்சியை பார்த்துருக்கு. ஸ்பைஸ்ஜெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இன்ட்ராடேல 3% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்பு அப்டேட்டும் இருக்குது. அவங்க எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் கனடான்ற நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. கடன் கொடுத்துருக்காங்க போல தெரியுதுங்க. கிட்டத்தட்ட $91 மில்லியன் மதிப்பிற்கான கடனுக்கான செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பதாக ஸ்பைஸ்ஜெட் சொல்லியிருக்கிறாங்க. அது கூட காரணமாக இருந்திருக்கலாம். அந்த செட்டில்மெண்ட்டுடைய அடிப்படையில் இந்த EDC ஃபினான்ஸ் பண்ணியிருக்கிற ஏர்கிராஃப்ட் 13 எண்ணிக்கை ஏர்கிராஃப்ட்டை வந்து அவங்க திரும்ப வாங்கிக்கிறாங்க ஸ்பைஸ்ஜெட். ஸோ அந்த பணத்தை செட்டில் பண்ணி அந்த ஏர்கிராஃப்ட்டை எடுத்துக்கிறாங்க ஸ்பைஸ்ஜெட். அது கூட காரணமாக இருந்திருக்கலாம் 3% இன்ட்ராடேல அதிகரித்ததற்கு. இண்டிகோ ஏர்லைன்ஸும் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல 5% அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோல் வந்து கிடைத்த தகவல். இன்னைக்கு கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் ரெக்கார்ட் ஹையை எட்டியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. UBS செக்யூரிட்டிஸ் டார்கெட் பிரைஸ் உயர்த்தி இருக்கிறாங்க இண்டிகோ ஏர்லைன்ஸ்.
ரூ. 4,000 இப்போ அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் பிரைஸ் இப்போ 3,500 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ். ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்கிற டார்கெட் லைன் 4,009. கோட்டக் கொடுத்துருக்கிற டார்கெட் பிரைஸ் 4,300. மோத்திலால் ஓஸ்வால் கொடுத்துருக்கிறது ரூ. 3,510. ரிலையன்ஸ் பவர் குறித்து மின்ட் பத்திரிகையிலிருந்து கிடைத்த தகவல் இன்னைக்கு இன்ட்ராடேல அப்பர் சர்க்கியூட்டை எட்டியிருக்கு. கடந்த 8 நாட்களில் 35% அதிகரிச்சிருக்கு ரிலையன்ஸ் பவருடைய ஷேர் பிரைஸ். 2 காரணம் சொல்லியிருக்காங்க. முதல் காரணம் நம்ம முன்னவே செய்தியாக பார்த்துருந்தோங்க. ஐசிஐசிஐ பேங்க் மற்றும் ஆக்சிஸ் பேங்க் இடையே இருக்கக்கூடிய அவங்க கடன் செட்டில்மெண்ட்டை பண்ணியிருந்தாங்கன்ற செய்தி. அவங்க டிபிஎஸ் பேங்குடனும் கடன் செட்டில்மெண்ட்டை செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது காரணம் என்னன்னா, புதிதாக கேபிட்டல் உள்ள வருது, ஃபண்டிங் உள்ள வருது, அதுவும் காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மின்ட் பத்திரிகையில். பெரும்பாலும் மின்ட் பத்திரிகையில் என்ன சொல்லியிருக்காங்க, பெரும்பாலான வல்லுநர்கள் ஹோல்டு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ரிலையன்ஸ் பவருக்கு. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 34. ஆனால் 30 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. க்ளோசிங் பேசிஸில் 30க்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அது 34 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாப் லாஸ் 22 பரிந்துரை கொடுத்துருக்காங்க மின்ட் பத்திரிகையில். 8 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க புரோக்கிங் கம்பெனி. ஷார்ட் டேர்ம்கானது 22% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியவை. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. HDFC செக்யூரிட்டிஸ் உடைய பரிந்துரைகளில் L&T ஃபினான்ஸ் ஹோல்டிங்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 173, ஸ்டாப் லாஸ் 144, 14% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. BELக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்கிற டார்கெட் 230, ஸ்டாப் லாஸ் 182, 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சாய்ஸ் புரோக்கிங் உடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்ல SRFக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்கிற டார்கெட் 2770, 12% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் 2425. ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவருக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்கிற டார்கெட் 920, ஸ்டாப் லாஸ் 775, 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பஜாஜ் ஃபின்சர்வுக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்கிற டார்கெட் 1700, ஸ்டாப் லாஸ் 1530, 9% லாபம் கிடைக்கும். 9% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மேத்தா எக்விட்டிஸ் உடைய பரிந்துரைகளில் LTI மைண்ட்ரீக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்கிற டார்கெட் 5150 5200, 4% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் 4890. SJVNக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்கிற டார்கெட் 140 150, ஸ்டாப் லாஸ் 112, 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்புள்ளது. ஜூனிப்பர் ஹோட்டல்ஸ்க்கு பை ரேட்டிங், டார்கெட் ரூ. 600, ஸ்டாப் லாஸ் 470, 19% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.